இழப்பு, மீண்டெழுதல், மறுவாழ்வின் ஆழமான தனிப்பட்ட பதிவாக இலங்கையில் பிறந்த ஷர்மலா கனகசுந்தரம் எழுதிய போர்ட்ரேட் ஆஃப் அ கொலம்பு தமிழ் ஃபேமிலி நூல் திகழ்கின்றது. கருப்பு ஜூலை என நினைவு கூறப்படும் 1983 ஜூலை வன்முறை நிகழ்வுகளின் 43வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் எழுத்தாளரின் குடும்பக் கதையின் மூலம் இலங்கையில் இடம்பெற்ற துயர சம்பவத்தை இந்த நூல் பதிவு செய்துள்ளது. I have been brutally honest in my book, and I've also described not only the highs but also the lows and tragedies. I've included colorful stories of our extended family members as well as the domestic staff of our feudal setup. வெளியிட்ட நிகழ்வை தொடர்ந்து எழுத்தாளர் நூலின் பிரதிகளில் கையொப்பமிட்டு அங்கு குழுமையிருந்த விருந்தினர்களுக்கு வழங்கினார். இலங்கையை சேர்ந்த ஷர்மலா கனகசுந்தரம் தற்போது சிங்கப்பூரை தளமாக கொண்டு வாழும் நூலாசிரியர் ஆவார். இளமை கல்வியை இலங்கையில் கற்று ஆசிரியராக பயிற்சி பெற்று லாஸ் ஏஞ்சலீஸில் சிறிது காலம் பணிபுரிந்து பின்னர் தனது உயர் தொழிற்தகமைகளை அவர் வளர்த்து கொண்டார். What happened in 1983 was 1983 இடம்பெற்றது மிகவும் துயரமானது. அவை அரசாங்கத்தினால் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டவை என நினைக்கும் போது மிகவும் கனக்கின்றது. இவ்வாறான குரூரமான சம்பவங்கள் இனியும் நிகழக்கூடாது எனவும் இதன் மூலம் இலங்கையில் உள்ள சிங்களவர்களாக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் அனைத்து மக்களும் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் வாழ முடியும் என நம்புகின்றேன். நான் இந்த நூலை எழுந்த போது 1983 நடந்தது கொடூரமானது மட்டுமன்றி மிகவும் காட்டுமிராண்டித்தனமானது எனவும் உணர்ந்தேன். மனிதர்கள் உண்மையிலேயே இவ்வாறு நடந்து கொள்ள முடியுமா? And can human beings really behave like this?